வணக்கம் மக்களே, சிம்பிளிஃபிகேஷன்ல உள்ள பார்ட் 17 வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If x by y equal to 4 by 5, then find the value of 4 by 7 plus 2y minus x divided by 2y plus x ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது x by y யோட மதிப்பை கொடுத்திருக்காங்க 4 by 5ன்னு சொல்லிட்டு இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களாங்க? ரொம்ப முக்கியமான கணக்கு 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, இந்த மாதிரி கணக்குகள் நம்ம யாருக்குமே பார்த்திருக்கோம். சரிங்களாங்க? என்ன பார்த்திருக்கோம்? இப்படி கொடுத்திருந்தா x y எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத யாருக்குமே பார்த்திருக்கோம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? எப்படி x by y equal to 4 by 5ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுல இருந்து x ஓட மதிப்பை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு நேரா என்ன மதிப்பு இருக்கோ அதான் x ஓட மதிப்பு. சரிங்களா? இதுக்கு நேரா என்ன மதிப்பு இருக்கோ அதான் y ஓட மதிப்பு. சரிங்களா? அப்ப x க்கு நேரா 4 இருக்கு, அதான் x ஓட மதிப்பு. y க்கு நேரா 5 இருக்கு, அதான் y ஓட மதிப்பு. சரிங்களா? அதாவது x by y equal to 4. அந்த சைடு எப்படி இருக்கு? 4 by 5 இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல, x by y ஃபார்மட்ல இந்த சைடு இருக்கு. சரிங்களா? அப்ப x இருக்கக்கூடிய இடத்துல இங்க 4 இருக்கு, y இருக்கக்கூடிய இடத்துல இங்க 5 இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களாங்க? அப்ப x equal to 4, y equal to 5. சரிங்களா? இப்போ இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிடும், ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களாங்க? சரி, அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுமா? என்ன கொடுத்துருக்காங்க? 4 by 7 பிளஸ் 2y மைனஸ் x டிவைடட் பை 2y பிளஸ் y சாரி x அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுமா? சரி, 4 by 7 அப்படி இருக்கட்டும், பிளஸ் 2 இன்டு y க்கு பதிலாக 5 மைனஸ் x க்கு பதிலாக 4. சரிங்களா? டிவைடட் பை 2 இன்டு y க்கு பதிலாக 5 பிளஸ் x க்கு பதிலாக 4. சரிங்களா? இப்போ 4 by 7 அப்படி இருக்கட்டும், பிளஸ் இங்க பாருங்களேன் 2 இன்டு 5. சரிங்களா? 2 பிராக்கெட் இருந்தா இன்டு, அதாவது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கதா அர்த்தம். சரிங்களா? 2 இன்டு 5 10 மைனஸ் 4 டிவைடட் பை 2 இன்டு 5 10 பிளஸ் 4. சரிங்களா? சரி, அப்ப 4 by 7 அப்படியே இருக்கட்டும். அப்போ 10ல இருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா 6 டிவைடட் பை 14. சரிங்களா? 7க்கும் 14க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்பியும் 14 கிடைக்கும். பாருங்களேன், 14 7ஆம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 1 7 7 2 7 14. அப்போ இது மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் நம்மளுக்கு எல்சியமா இருக்கும். அப்ப 7 இன்டு 2 எத்தனை நம்மளுக்கு? 14. சரிங்களா? சிம்பிளா சொல்ல போனா இங்க பாருங்களேன் 7 14. சரிங்களா? அதாவது ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடுல கேன்சல் ஆகும். 7ஆம் வாய்ப்பாடுல ரெண்டுமே கேன்சல் ஆகும். சரிங்களா? அப்போ ஒரே வாய்ப்பாடுல கேன்சல் ஆச்சு அப்படின்னா அதுல எது பெருசா இருக்கோ அதான் எல்சிஎம்மா இருக்கும், சிம்பிளா சொல்ல போனா. சரிங்களா? அப்ப 14 அப்படிங்கறதா எல்சிஎம். சரிங்களாங்க? சரி, இந்த டிவைடு கீழ இருக்கக்கூடிய இந்த 7 கூட எத்தனை பெருக்குனா அந்த எல்சிஎம் மதிப்பான 14 வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்ப 7 கூட 2 பெருக்குனா 14 வரும், அந்த 2 மேல பெருக்கிக்கணும். சரிங்களா? சரி, பெருக்கியாச்சு. இந்த 14 கூட கீழ இருக்கக்கூடிய 14 கூட எத்தனை பெருக்குனா 14 வரும்? 1 பெருக்குனா 14 வரும், அந்த 1 மேல பெருக்கணும். சரிங்களா? அப்போ 2 இன்டு 4 8 பிளஸ் 1 இன்டு 6 6 தான். சரிங்களா? சரி, 6 பிளஸ் 8 எத்தனை? 14 பை 14. ஓர் 14 14, ஓர் 14 14, 1 தான் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியானது. சரிங்களா? இது பார்க்க தான் பயங்காட்டுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸி தான். வேல்யூ தானே கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க, ரொம்ப பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? ஸ்டெப்ஸ் தான் கூட கொஞ்சம் போகும், அது ஈஸி தானே. பெருக்கல் தெரியாதா, கூட்டல் தெரியாதா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 4x பிளஸ் 5y ஈக்குவல் டு 83 மற்றும் 3x பை 2y ஈக்குவல் டு 21 பை 22 எனில் y மைனஸ் எக்ஸ் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க? ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? எப்படி குழப்பிருக்காங்கன்னு பாருங்க. இது நம்மளுக்கு தேவையே இல்லை, இது எதுக்காண்டி வந்திருக்குன்னு கூட எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. சரிங்களா? நம்மளுக்கு y-யோட மதிப்பு x-ஓட மதிப்பை மைனஸ் பண்ணிட்டாலே போதும். சரிங்களாங்க? இப்போ இப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதை எழுதிக்கிட்டுமா? 3x by 2y equal to 21 by 22 இருக்கு. சரிங்களாங்க? நம்மளுக்கு y minus x, y-யோட மதிப்பு x-ஓட மதிப்பு மட்டுமே தேவை. அதை நம்ம இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம்ல. அதாவது 3 by x divided by 2y இருக்கு. அதே ஃபார்முலா, அதாவது இது ரெண்டுமே சமம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 3x divided by 2y ஃபார்முலா தான் இந்த 21 by 22 இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? இதுல இருந்து ரெண்டு விதமா நம்ம xy-யோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? எப்படிலான்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன், இந்த x y மட்டும் தான் தேவை. அப்ப x by y மட்டும் ஒரு பக்கத்துல வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு போய் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அது எப்படின்னு பாத்துருவோமா? இங்க பாருங்க. அப்போ x-ஐயும் y-ஐயும் மட்டும் நான் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். சரிங்களாங்க? ஈக்குவல் டு 21 by 22 அப்படியே இருக்கட்டும். இந்த 3, சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்த 3 வலது பக்கம் போவே இல்லை, மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது வலது பக்கம் போவே இல்லை, டிவைடுக்கு போகும். சரிங்களா? டிவைடுக்கு போகும், டிவைடட் பை 3 ஆகும். சரிங்களாங்க? சரி, இந்த 2 டிவைட்ல இருக்கக்கூடிய இந்த 2 வலது பக்கம் போவே இல்லை, மல்டிப்ளிகேஷனுக்கு போகும்.
சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களாங்க? இப்போ என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ணலாம். 1 3 3 7 3 21. சரிங்களா? 1 2 2 1 2 2 1 2 2. அப்ப x/y ஈக்குவல் டு 7/11 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். சரிங்களா? இல்ல இது ரெண்டுமே சமம் தானே, இதுல இருந்து எப்படி இதை கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா 3x/2y இருக்கா, இங்க பாருங்களேன். இத 3 இன்ட்டு, சரிங்களா, அதாவது 3ஓட பெருக்கலா எழுத பார்க்கணும் 21. சரிங்களா? அப்ப எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 7 21 தானே, 3 இன்ட்டு 7 21 தானே. சரி, அப்போ இந்த 22 ரெண்டினுடைய பெருக்கல் பலனா எழுத பார்க்கணும். சரிங்களாங்க? அப்போ 2 இன்ட்டு 11 நம்மளுக்கு எத்தனை? 22. சரிங்களா? அப்போ 2 அதோட பெருக்கல், ரெண்டினுடைய பெருக்கலா, அதாவது பெருக்கல் மதிப்பை எழுத பார்க்குறேன். சரிங்களா? 2 இன்ட்டு 11. சரிங்களா? இப்போ எப்படி இருக்கு? இங்க பாருங்க, இதை அழிச்சுக்கிறேன். இப்போ பார்க்கல கரெக்டா இருக்கு பாருங்க. 3x ஃபார்மேட்ல இருக்கா, 2y ஃபார்மேட்ல இருக்கா, இங்க x இருக்கக்கூடிய இடத்துல இங்க 7 இருக்கு, y இருக்கக்கூடிய இடத்துல 11 இருக்கு. இப்படி போனாலும் பைக்கலாம், இப்படி போனாலும் பைக்கலாம், எப்படினாலும் ஆன்சர் ஒன்னா தான் வரும். சரிங்களாங்க? அப்போ கடைசி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? x ஈக்குவல் டு 7, y ஈக்குவல் டு 11 தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? எப்படினாலும் கொண்டு வாங்க, உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அதில் கொண்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணி குழம்புது அப்படின்னா இதுல பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரத்துக்கு இதெல்லாம் குழம்பிடும். சரி, அதனால இதே நீங்க மோஸ்டா ப்ரிஃபர் பண்ணுங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? y மைனஸ் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க? அப்போ y மைனஸ் எக்ஸ், y என்ன நம்மளுக்கு 11, மைனஸ் எக்ஸ் என்ன 7, 11ல இருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா கடைசியா 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களாங்க? ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? அப்போ இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தா மட்டும் போதும். இதெல்லாம் கை வைக்க அவசியமே இல்லை. சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு குழப்பறதுக்காண்டி ஒரு சில ட்ரிக்ஸ் உங்களுக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. சரிங்களா? என்ன, எக்ஸ்ஒயோட மதிப்பு தெரியணும், ஃபர்ஸ்ட் சம்மே மாதிரி தான். சரிங்களா? இது என்ன பண்ணும்? 2 மட்டும் வலது பக்கம் கொண்டு போகணும், அப்படிதானே? சரி, அப்புறம் எக்ஸ்ஒயோட மதிப்பு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து இல்ல சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமான கணக்கு, 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? லட்டு மாதிரி அவங்களே எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x/y ஈக்குவல் டு 6/5 எனில் x² + y² டிவைடட் பை x² - y² இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? x² + y² டிவைடட் பை x² - y² என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது என்ன? x/y ஈக்குவல் டு 6/5 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பும் தெரிஞ்சுட்டு ஒய்யோட மதிப்பும் தெரிஞ்சுட்டு, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன 6, ஒய் ஈக்குவல் டு என்ன 5. சரிங்களா? கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டா ஆன்சர், அவ்வளவுதான். சரி, அப்ப எக்ஸுக்கு பதிலாக 6 ஸ்கொயர். சரிங்களா? எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் போடுறேன். சரிங்களா? சரி, பிளஸ் ஒய்க்கு பதிலாக 5. சரிங்களா? 5 ஸ்கொயர் போட்டாச்சு. டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலாக 6 ஸ்கொயர் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 5 ஸ்கொயர், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ 6 ஸ்கொயர்னா என்ன? 6 2 முறை பெருக்கணும், அப்படி அர்த்தம். சரிங்களா? அது அப்போ 6 × 6 எத்தனை? நம்மளுக்கு 36. சரிங்களா? அப்போ 6 ஸ்கொயர்னா 6 2 முறை பெருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? 6 ஸ்கொயர் என்னது? 36 பிளஸ் 5 ஸ்கொயர் என்னது? 25. 5 2 முறை பெருக்கினா 25 டிவைடட் பை திரும்ப என்ன? 6 ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்கொயர் 36 மைனஸ் 5 ஸ்கொயர் 25. சரிங்களா? சரி, 36ஐயும் 25ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 61. சரிங்களா? டிவைடட் பை 36ல இருந்து 25 கழிச்சோம் அப்படின்னா 11. சரிங்களா? அப்ப இதுக்கு மேல இதை அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கலாம், இதெல்லாம் அடிக்க முடியாது. சரிங்களா? அப்ப 61/11 அப்படிங்கறத ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களாங்க? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? மேக்ஸை பொறுத்தளவுல எப்பவுமே நம்ம கஷ்டம் நினைச்சா அது கடைசி வர கஷ்டம் தாங்க. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் நான் மேக்ஸ் தான் சொல்லுவேன். சரிங்களா? எதனால நம்ம ரிவைஸ் பண்ணா அதுக்கு அடுத்து ஞாபகம் வரும். இதை நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? அதுக்கடுத்து ரிவைஸ் பண்ணலாம் அவசியமே கிடையாது. கஷ்டம்னு நினைக்காதீங்க. சரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்க? சால்வ். சரிங்களா? சால்வ் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4y/3 மைனஸ் y ஈக்குவல் டு 2/3 × 2/y கொடுத்துருக்காங்க. சரிங்களாங்க? சரி, இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விடுபட்டு இருக்கக்கூடிய இந்த y என்ன? சரிங்களா? இந்த y தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களாங்க? ஈஸி தான். சரி, முதல்ல எழுதிக்குவோமா? 4y/3 மைனஸ் ஒய் பிளஸ் ஈக்குவல் டு 2/3 × 2/y கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கலாமா? டிவைடு கீழே அந்த ஒய்க்கு டிவைடு கீழே 1 இருக்கிறதா அர்த்தமா? சரி, பண்ணிக்கிடுவோம். அப்போ 4y × 1 4y
அப்போ 3 இன்டூ ஒய் 3y டிவைடட் பை 3 சரிங்களா ஈக்குவல் டு 2 இன்டு 2 4 பை 3y சரிங்களாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த டிவைடு கீழே பாருங்களேன், டிவைடு கீழே ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் டிவைடு கீழே 3 இருக்கு சரிங்களா. இப்படி சேமா ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை கேன்சல் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. சரி இருந்துட்டு போட்டோம். y சரிங்களா ஈக்குவல் டு 4 பை ஒய்ன்னு இருக்கு. சரி இங்க தான் ட்விஸ்டே இருக்கு சரிங்களா, நல்லா கவனிக்கணும் சரிங்களாங்க. y அதாவது இந்த y மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, y மட்டும் தானே தேவை. இப்போ y மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களாங்க. அப்போ டிவைடு கீழே இருக்கக்கூடிய y ஈக்குவல்ட்டுக்கு இடது சைடு போவேல நம்மளுக்கு என்ன ஆகும், y இன்ட்டு ஒய்ன்னு ஆகும் ஈக்குவல் டு 4 சரிங்களாங்க. மல்டிப்ளிகேஷன் போகும். சரி அப்போ y 2 முறை y 2 முறை பெருக்கி இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், y ஸ்கொயர்னு அர்த்தமா. சரி போட்டுக்கிறேன், y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 சரிங்களா. நம்மளுக்கு என்னதான் தேவை, y-யோட மதிப்பு தான் தேவை, y ஸ்கொயர் தேவை கிடையாது சரிங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கமும் ரூட் எடுப்போம். ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் ரூட் எடுத்து கேன்சல் பண்ண முடியாது, ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும். அப்பதான் வந்து சமமாக ஆகும் சரிங்களாங்க. அப்போ ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம் அப்படின்னா எதுக்காண்டி ரூட் எடுக்கும், இந்த ஸ்கொயரே ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்றதுக்காண்டி சரிங்களா. அப்போ y ஈக்குவல் டு ரூட் 4 இருக்கு சரிங்களாங்க. அப்போ இந்த பக்கமும் நம்ம கேன்சல் பண்ணலாமே, ஏன்னா ரூட்ல ஆப்ஷன்ல ஆன்சர் இல்ல சரிங்களா. அப்போ கேன்சல் பண்ணி தாங்க ஆகணும். அப்போ 4 எப்படிங்க எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. 2 இன்டு 2 4 தானே, அப்போ 2 ஸ்கொயர் 4 தானே, அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். கடைசி பார்த்தா நம்ம y ஈக்குவல் டு 2 மட்டும் எடுத்துக்குவோம் சரிங்களா. ஆப்ஷன்ல பாருங்க 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஆனா நம்ம ரூட் எடுக்கல சரிங்களா, ரூட் எடுக்கல 2 அதாவது 2 ரூட் இருக்கதா அர்த்தங்க. எப்பவுமே ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 2 வேல்யூ இருக்கதா அர்த்தம் சரிங்களா. பிளஸ்ல ஒரு வேல்யூ மைனஸ்ல ஒரு வேல்யூ இருக்கிறதா அர்த்தம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ரூட் எடுத்தோம் அப்படின்னாலே அதுக்கு 2 வேல்யூ, அதாவது அந்த y அப்படிங்கிற இந்த மதிப்புக்கு 2 வேல்யூ இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. ரூட் எடுத்தா இதுதான் அர்த்தம் சரிங்களா. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 2 வரும் சரிங்களாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரி. மைனஸும் கொடுத்துருக்காங்க பிளஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ ரூட் எடுத்தாலே சரிங்களா, ரூட் எடுத்து கேன்சல் பண்ணாலே அதுக்கு 2 வேல்யூ இருக்கிறதா அர்த்தம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களாங்க. அப்ப ஆப்ஷனை பார்த்துட்டு கரெக்டா போடுங்க சரிங்களா. சரி அடுத்த क्वेश्चन போயிடலாம். இது முக்கியமான கணக்கு. இதுக்கு முன்னாடி இன்னொரு கணக்கும் வச்சிருந்தேன், அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். சரி அதையும் பண்ணிட்டுமா, ரொம்ப முக்கியமான கணக்கு. அதுவும் குரூப் 4ல 2016ல கேட்கப்பட்ட கேள்விங்க. கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா 3t-3 ஈக்குவல் டு 5 2t + 1 இதான் கேள்வி சரிங்களா. அப்போ இதுலயும் நம்மளுக்கு சால்வ்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க சரிங்களாங்க. இதுல நம்ம என்ன பண்ணணும், t-யோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. t-யோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சரி முதல்ல இது பிராக்கெட் சரிங்களா, பிராக்கெட். சரி அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த 3 சரிங்களா, 3 பிராக்கெட் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம் சரிங்களாங்க. 3t மைனஸ் 3 இன்ட்டு 3 9 ஈக்குவல் டு இங்க 5 இன்ட்டு 2 எத்தனை 10, t எப்படி போட்டுக்கோங்க, 5 இன்ட்டு 1 5 சரிங்களா. சரி அப்போ நம்மளுக்கு t மட்டும் தான் தேவை. அப்போ t இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களாங்க. இங்க -9 அப்படியே இருக்கட்டும். இந்த 5 மட்டும் நான் இடது பக்கம் கொண்டு போவேல -5 ஆகும் சரிங்களாங்க. இங்க 10t அப்படியே இருக்கட்டும், 3t இடது பக்கம் இருக்குது வலது பக்கம் போவேல -3t ஆகும் சரிங்களா. அப்போ -9 -5 நம்மளுக்கு எத்தனை -14 சரிங்களா ஈக்குவல் டு 10 - 3t எத்தனை, அதாவது 10 - 3 சரிங்களா. 10 - 3 எத்தனை 7. அந்த t எப்படி போட்டுக்கோங்க, வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களாங்க. சரி அப்போ இங்க என்ன பண்ணணும், நம்மளுக்கு t மதிப்பு தான் தேவை. அப்போ t மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அந்த 7 இன்னொரு பக்கம் கொண்டு போகணும் சரிங்களா. அப்போ -14 7 இடது பக்கம் போவேல டிவைடுக்கு போவோம், யாருக்குமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு சரிங்களா. ஈக்குவல் டு t. அப்போ 1 7 7 2 7 14. அப்ப t ஈக்குவல் டு -2 அப்படிங்கறத ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்க, கலப்பு பின்னத்துல இருக்கு சரிங்களா, கலப்பு பின்னத்துல இருக்கு. அப்போ 3x/7 இன்ட்டு 2y/5 ஈக்குவல் டு 10 எனில் x y இன் மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு. 2019 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். இதை நம்ம டைரக்டாவும் சால்வ் பண்ணலாம். சரியான ஸ்டெப் எழுதிட்டு போகுது, பண்ணி பார்த்தங்க சரியான ஸ்டெப். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் வழியாவே போய்க்கலாம் சரிங்களாங்க. ஆப்ஷன் வழியா போறதா இதுக்கு நல்லது. டைரக்டா சால்வ் பண்ணலாம், வேணாலும் பண்ணி பாருங்க. இவ்வளவு ஸ்டெப் போகுதுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ 3x/7 இருக்கு இன்ட்டு 2y/5 இருக்கு ஈக்குவல் டு 10 இருக்கு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, xy மதிப்பை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல xy மதிப்பை தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. கரெக்டா xy
எக்ஸ் ஒய் தான் ஆப்ஷன்ல இருக்கும், ஒய் எக்ஸ்லாம் இருக்காது சரிங்களா. எக்ஸ் ஒய் தான் ஆப்ஷன்ல இருக்கும், ஏன்னா அவங்க கேட்டிருக்கதே எக்ஸ் ஒய் சரிங்களா. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இதுல கொண்டு போய் ஒவ்வொரு ஆப்ஷனையா சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும், எந்த ஆப்ஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா என்னது இது ஈக்குவல் டு 10 வருது சரிங்களா. அப்போ நம்ம எக்ஸ் ஒய்க்கு பதிலா இந்த இருக்க ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பையும் சப்ஸ்டிட் பண்ணல அந்த 10 அப்படிங்கிற ஆன்சர் வரும் சரிங்களா. இது ஒன்னொன்னுத்தையே கொண்டு போடல, எக்ஸ் ஒய்க்கு பதிலா மதிப்பு போடல, 10 நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா இது இதுக்கு சமமா 10க்கு சமமாக இருக்குதுல்ல, இப்ப எல்லா வேல்யூவும் போட்டு நம்மளுக்கு 10 வரும். அப்படி 10 வரலன்னா அந்த ஆப்ஷன் கிடையாது, எதுக்கு 10 வருதோ அதுதான் ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும் சரிங்களாங்க. சரி, மொதல் ஆப்ஷனை போட்டு பார்ப்போமா. 3 எக்ஸுக்கு பதிலாக என்னது 3 டிவைடட் பை 7 சரிங்களா, இன்ட்டு 2 ஒய்க்கு பதிலாக 4 டிவைடட் பை 5 சரிங்களா. அப்போ இது எப்படி இருக்கு, கலப்பு பின்னத்துல இருக்கு, சமப்பின்னமாக மாற்றணும். 7 × 3 21, 21 + 3 24, 24 பை 7 சரிங்களா. இன்ட்டு 2 × 5 10, 10 × 4 14 பை 5 சரிங்களாங்க. இது வந்து டிவைடுக்கு மேல இல்ல, கலப்பினத்துல இருக்குங்க சரிங்களா, பாத்துக்கோங்க. அப்போ இங்க பாருங்களேன், 1 7 7, இங்க 2 7 14 சரிங்களா. அப்போ 24 × 2 பை 5 இருக்கு, இதை கேன்சல் பண்ண முடியாது, இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது, இதுல 10 அப்படிங்கிறது வராது சரிங்களா. எப்படி நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இதுல 10 வராது சரிங்களா. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது சரிங்களா. இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனையா சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம் சரிங்களா. ரெண்டாவது ஆப்ஷனை போடல நம்மளுக்கு வராது, ஏன்னா வந்து நான் ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன். எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டியை போடல தான் வந்து வரும் சரிங்களா. ஏன்னா உங்க டயத்தை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க எல்லா ஆப்ஷனையும் கண்டிப்பா போட்டு பார்த்து தான் செய்யணும் சரிங்களா. எனக்கு ஆன்சர் தெரியும் சரிங்களா, அதனால நான் என்ன ஆப்ஷன் அதை போட்டுறேன், ஏன்னா எல்லாத்தையும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு நேரம் ஆயிரும்ல. சரி, ஆப்ஷன் டி சரிங்களா, ஆப்ஷன் டியை போட்டு பாருங்க. எது எப்படி வராது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் சரிங்களா. ஆப்ஷன் டி என்ன இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக 4 இருக்கு சரிங்களா. அப்ப எக்ஸுக்கு பதிலாக நான் 4 போடணும், ஒய்க்கு பதிலாக நான் 4 போடணும். சரி, போட்டு பார்த்துட்டுமா. சரி, 4 இங்கேயும் 4. சரி, அப்போ சாரிங்க, 3 × 7 21, 21 + 4 எத்தனை 25 சரிங்களா, 25 பை 7 இன்ட்டு 2 × 5 10, 10 × 4 14, 14 பை 5 சரி, போட்டாச்சு. இப்போ கேன்சல் பண்ணிடுவோமா. 1 7 7, 2 7 14, 1 5 5, 5 × 5 25, அப்போ 5 × 2 இருக்கு, 5 × 2 10 வந்துருச்சா. அதாவது நம்ம சப்ஸ்டிட் பண்ணல, நமக்கு 10 வந்துருச்சா. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி தான் சரிங்களாங்க. சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். கடைசி கணக்கு, இது முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கொடுத்திருக்காங்க, x = 25 எனில் 5x² + 10x பிளஸ் எக்ஸ் சாரிங்க டிவைட்ல இருக்கு சரிங்களா. யாருக்குனவே சொல்லியிருந்தீங்க டிவைடுக்கும் பிளஸுக்குமான வித்தியாசமே தெரியலன்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே இது சரி பண்ணிடும் சரிங்களாங்க. அப்போ இது டிவைடட் பை x+2 இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல எழுதிக்குவோமே, என்ன தப்பு, 5x² + 10x டிவைடட் பை x+2 கொடுத்துருக்காங்க சரிங்களாங்க. இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட மதிப்பையும் கொடுத்துட்டாங்க, இப்பவே கொண்டு எக்ஸோட மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா சரியான ஸ்டெப் சரிங்களா. மல்டிப்ளை பண்ணணும், பெருசா மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களாங்க. என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, டிவைடுக்கு மேல உள்ளதுல எதையாச்சும் காமனா எடுக்க முடியுதான்னு பாருங்க. டிவைடுக்கு இல்ல எடுக்க முடியாது சரிங்களா, பார்த்தாலே தெரியுது எதுவுமே காமனா இல்ல சரிங்களா. ரெண்டு பக்கம் காமனா இல்ல, எக்ஸும் 2 பக்கம் காமனா இல்ல, ஒண்ணுமே எடுக்க முடியாது சரிங்களா. டிவைடுக்கு மேல உள்ளது பாருங்களேன், 5x² + 10x இருக்கு சரிங்களா. பிளஸ்க்கு இடது பக்கமும் வலது பக்கமும் 5 இருக்கு, அதாவது 10 என்னது 5 × 2 சரிங்களா. அப்போ 5 நம்ம காமனா எடுக்க முடியும் சரிங்களாங்க. அது மட்டும் இல்லாம இங்க x² இருக்கு, இங்க x இருக்கு, பிளஸ்க்கு இடது பக்கமும் வலது பக்கமும் இந்த சைடு x² இருக்கு, இந்த சைடு x இருக்கு, இங்க 2x இருக்கிறதா அர்த்தம். ஆனா ரெண்டுத்துக்கும், அதாவது பிளஸ்க்கு இடது பக்கமும் வலது பக்கமும் பொதுவா இருக்கிறத மட்டும் தான் காமனா எடுக்க முடியும் சரிங்களா. நம்ம இஷ்டத்துக்கு x² வெளியில எடுத்துட முடியாது சரிங்களா. எடுத்துடலாம், அது கொஞ்சம் பெருசா ஸ்டெப்பா போகும் சரிங்களா. அப்படி 2x² நம்ம x² தனியா காமனா எடுத்தோம் அப்படின்னா இந்த 10க்கு கீழே திரும்ப ஒரு x வரும், அது கொஞ்சம் பெரிய ஸ்டெப்பா போகும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு எது காமனா இருக்கோ அதை மட்டும் தாங்க எடுக்கணும் சரிங்களா. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு 5 எடுக்கலாம், ஒரு x எடுக்கலாம், ரெண்டு பக்கமே ஒரு 5 காமனா இருக்கு, ஒரு x மட்டும் காமனா இருக்கு. அப்ப 5ஐயும் x மட்டும் தூர வெளில எடுத்துடலாம் சரிங்களா. சரி, எடுத்துட்டுமா, 5x வெளியில எடுத்துட்டேன். சரி, அப்ப என்ன ஆகும், திரும்ப இங்கிட்டு ஒரே ஒரு x மட்டும் இருக்கும், பிளஸ் கொஞ்சம் எழுதியே காமிச்சிடலாம், நல்லா இருக்கும் பாருங்க. இங்க 5 இன்ட்டு இங்க ஒரு x இருக்கா, அதாவது 2x இருக்கா, அப்ப x × x ன்னு போட்டுக்கிறேன்
சரிங்களா? சரி பிளஸ் 10 இருக்கா, அதை 5 இன்ட்டு 2 எழுதிக்கிறேன், இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. சரிங்களா? அப்போ இங்கிட்டு கலர் சேஞ்ச் பண்றேன் பாருங்க, என்னதெல்லாம் காமனா இருக்கு, ஒரு 5 காமனா இருக்கு. சரி போட்டுக்கிறேன். ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் தான் காமனா இருக்கு. சரிதானே? சரிதானே? ஒரே ஒரு எக்ஸ் தான் காமனா இருக்கு. சரி, மிச்சம் அப்ப என்னதெல்லாம் இருக்கு, ஒரே ஒரு எக்ஸ் இருக்கு பிளஸ் இன்னொன்று என்னது இருக்கு, ஈக்குவல், அதாவது பிளஸுக்கு வலது பக்கம் இருக்கு, ஒரே 2 மட்டும் இருக்கு, டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 2. சரிங்களா? சரி போட்டாச்சு. இப்போ ஒரு எக்ஸ் பிளஸ் 2 ஒரு எக்ஸ் பிளஸ் 2 கேன்சல் பண்றோம்னா கடைசி 5 எக்ஸ் இருக்கு. இப்போ கூட நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரிங்களா? அவங்க கொடுத்துருக்கத இப்போ கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 25 கொடுத்துருக்காங்க, அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 25 போட்டேன் அப்படின்னா 5 இன்ட்டு 25 எனக்கு 125. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் சார். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.